ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. சம்பவம் செய்த ஹரியானா. சறுக்கிய தலைவாஸ். தலைவாஸ் விசஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். மேட்ச் என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவாஸ் அவங்களோட நேத்து மேட்ச ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு ஹரியானாவோட நடந்த மேட்ச்சு. அதே டீம், அதே எனர்ஜி. நம்ம பசங்க செம்மையா விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மங்காத்தா உள்ளே வெளியே தான். மேட்ச் இந்த பக்கமா, அந்த பக்கமா அப்படி இப்படின்னு மாறி மாறி போணுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாம 17 பாயிண்ட் எடுத்திருந்தோம். அவங்க 14 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. நாம அவங்கள ஆல் அவுட் கூட பண்ணியிருந்தோங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் சுவாரஸ்யமா போணுச்சுங்க. அப், டவுன், அப், டவுன். சும்மா இசிஜி ரிப்போர்ட் போல ஸ்கோர் ஏற, இறங்க, ஏற, இறங்க இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். மேட்ச் முடிய 5 நிமிஷம் வரை எல்லாமே கண்ட்ரோல்ல தாங்க போயிட்டு இருந்துச்சு. கடைசியா தாங்க வந்தாங்க. வில்லன் வினய், அப்புறம் ஷதோரி. மேட்ச் முடிய 1 நிமிஷம் இருக்கப்ப, வினய் அவரோட ரெய்டுல 2 பாயிண்ட் எடுக்க ஆட்டம் ஹரியானா கைக்கு போயிடுச்சுங்க. மேட்ச் முடிய 21 செகண்ட் இருக்கும்போது, எதிர்பாராத விதமா நம்ம தலைவாசம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதனால ஹரியானா பாயிண்ட் ஏற ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஃபைனலி தலைவாஸ் 29க்கு 36 அப்படின்னு 7 பாயிண்ட்ஸ் லீடிங்ல தோத்துட்டாங்க. இந்த தோல்வி பெருசா அசிங்கப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லங்க. கௌரவமான தோல்வி தான். ஏன் அப்படின்னா, டேபிள்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல வெயிட்டான டீம்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா தோத்துருக்கோம். இத்தன போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் 7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே நமக்கு பெஸ்ட்டான விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போங்க. தலைவாஸ்க்கு நெக்ஸ்ட் மேட்ச் நவம்பர் 22ஆம் தேதி யூபி யோதாஸ் கூட. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல கபடி ரிவ்யூஸ்க்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.